இது 2013 குற்றச்சரித்திரம். நம்மோட நிகழ்ச்சியில பல்வேறு விதமான குற்ற வகைகளை புள்ளி விவரங்களோடயே ரொம்ப டீடைல்டா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அத வரிசையில இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரை பல்வேறு குற்றங்களை ரொம்ப டீடைல்டாவே பேசிட்டோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை முழுவதுமாக குறைய வேண்டும் அப்படிங்கறதா இந்த நிகழ்ச்சியினுடைய நல்ல நோக்கமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பேராதரவளித்த பொதுமக்கள் தங்களுடைய மெயில்ஸ் மூலமாகவும் FB மெசேஜஸ் மூலமாகவும் ஃபீட்பேக்காக நீங்க நிறையவே கருத்துக்களை சொன்னீங்க. அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது எல்லாமே பேனலோட சஜஷன்ஸாவா இருக்கும். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த குற்றங்களை எப்படி அணுக போறோம், ஃபியூச்சர்ல என்ன மாதிரியா நம்ம எக்யூப்டா இருக்கணும், எப்படியெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கறத பத்தி அவங்க தான் பேச போறாங்க. திரு அலெக்சாண்டர் சமூக ஆர்வலர், களத்துல ரெஸ்கியூ பண்ணக்கூடிய மீட்பராக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் நம்மளுடைய பேனலாக இருந்து பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்தார். இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு நன்றியோட நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது என்ன மாதிரியான குற்றங்கள்லாம் இன்னும் ஃபியூச்சர்ல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரி பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன? வருங்காலத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா குழந்தைகள் தொடர்பான குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் தொடர்பான பாலியல் ரீதியான சுரண்டல்கள்னு சொல்லலாம். சைல்ட் அபியூஸ், சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் சொல்லலாம். மனித கடத்தல் அப்படின்னு சொல்ற ஒரு ஹியூமன் டிராபிகிங், அந்த இஷ்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, குளோபல் மாடர்ன் ஸ்லேவரி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு குறியீடு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு 5வது இடம் கொடுத்திருக்காங்க. வளர்ந்து வரக்கூடிய ஹியூமன் டிராபிகிங் இந்தியாவிற்கு 5வது இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஹியூமன் டிராபிகிங் நிச்சயமா எடுத்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இது பொட்டன்ஷியல் உள்ள ஒரு டாபிக் தான். ஏன்னா நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகரிச்சு கொண்டேதான் இருக்கு. இதை பத்தி நம்மளுடைய நிகழ்ச்சியில் அதிகமாகவே பேசணும். அது என்ன பேசியிருக்கோங்கிறத ஒரு தொகுப்பா பார்த்தலாம். இந்த ஹியூமன் டிராபிகிங் ஃபார் ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஒரு கிரைம் ஆனது அவனுக்கு எந்த அளவுக்கான இன்கம் பேஸா இருக்கு, அது எத்தனை வருஷத்துக்கு அவனால இதை கண்டினியூஸா நடத்த முடியும், அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கா? நான் சொல்றது கடத்திட்டு வந்து அவங்கள தொழில ஈடுபடுத்துறவன், அவனுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்குது? ஹியூமன் டிராபிகிங்னு நம்ம பேசும்போது இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் நெட்வொர்க்னு சொல்றோம். இது வந்து கடத்துறவர் தனிநபரா இருந்து செய்ய முடியாத ஒரு விஷயம் ஒண்ணு. இந்த தொழில இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராஃபிட் அப்படின்னு தான் பாக்குறோம். 2 வழியா இவங்க என்ன பண்றாங்க, ஈஸியா கடத்துறாங்க. ஒன்னு வந்து போலியாக காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலையும், இன்னொன்னு போலியான வேலை வாய்ப்பு அப்படின்றதுனாலையும் இவங்க என்ன பண்றாங்க, கடத்துறாங்க. அப்படி கடத்திட்டு வர பெண்களை அந்த பெண் எந்த அளவுக்கு உடல் தகுதியோடு இந்த பாலியல் தொழிலில் இருக்க முடியுமோ அத்தனை வருடங்கள் அந்த பெண்ணை சுரண்டுவதற்கு இந்த கடத்தல்காரர்கள் தயங்குறது கிடையாது. திரு கருணாநிதி சொல்லணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ் இதெல்லாம் நம்ம எப்படி அணுகணும், ஒரு காவல்துறை எப்படி அணுகுகிறது? இவங்களை கூட்டிட்டு வந்து விசாரணை அப்படிங்கிற பேர்ல பிரஸுக்கு போட்டோ பிடிச்சு காட்டுற மாதிரியா, இல்ல தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பிரைவசியை மெயின்டைன் பண்ணுவீங்களா நீங்க? இல்ல, இப்ப எல்லாம் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. விக்டிம்ஸ் சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களை வந்து தே ஆர் நாட் அக்யூஸ்ட். முந்தியெல்லாம் வந்து இம்மாரல் டிராபிக் அஃபென்ஸ் சொல்லிட்டு அவங்கள கேஸ்ல புக் பண்ணி இதுக்கு ப்ராசிக்யூட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து அவங்கெல்லாம் வந்து விக்டிம்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ பண்றாங்க. அவங்கள வந்து அந்த மாதிரி தொழில தள்ளப்பட்டவங்களை கொண்டு வந்து ஹோமுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கிருந்து அவங்கள ரீஹாபிலிட்டேஷனுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர்கள் மேல பரிதாபத்தோட தான் பாக்குறது, அந்த வந்து இல்ல. இப்ப நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு திருத்தலத்துல இருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து அவர்களா வாலண்டியரா வந்து அந்த குரூப்ல தேடி வந்து ப்ராஸ்டிடியூஷன்ல இருப்பாங்க. நான் வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்டு சேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி அவர்கள் திரும்ப வரவிடுவதற்காக அவர்கள்ட்ட கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது. ஏன்னா விரும்பி நடத்துகிறவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஏன் வரணும், ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து ஏன் வந்து அதுல விழணும்? நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்து அப்படியே கத்திமுனையில கொண்டு வந்து எங்கேயும் யாரும் விடுற மாதிரி எல்லாம் கிடையாது. அது வந்து ஆரம்ப காலத்துல இருந்திருக்கலாம். ஆனால் விரும்பியே வந்து அதுல விழுகிற ஆளுகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவர்கள் தான் இந்த வளர்றதுக்கு காரணமா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்றது, நம்ம ஃபோர்சிபிளா தான் கஷ்டப்படுத்தி அவர்கள் கடுமையாக நடந்து கொண்டு திரும்பவும் அந்த மாதிரி வந்து விழாம இருக்கிறதுக்கு பண்ண வேண்டியிருக்கு. பாலியல் குற்றங்களுக்காக, பாலியல் தொழிலுக்காக இளம் பெண்களை கடத்துதல் என்பதை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஹரிகரன் நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது பத்தியான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேணும். இப்ப வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னாலே உடனே ஏதோ ப்ராமிஸ் பண்றாங்க, யாருக்கும் தெரியாம நம்ம கிளம்பி போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கரெக்டான ரிசோர்சஸ்ல அதை பத்தியான ஜெனியூனிட்டியை பார்க்கணும். இன்னொன்னு, இந்த சர்வைவர்
இந்த ஏற்கனவே போய் பாதிக்கப்பட்டு திருப்பி வரக்கூடியவங்களுக்கு வந்து கரைப்படுத்துதல், ஒதுக்குதல், அதை அட்ரஸ் பண்ணணும். ஸ்டிக்மா, டிஸ்கிரிமினேஷன். இன்னும் 2-3 வருஷத்துல நம்ம பெரிய அளவுக்கு இந்த டிராபிக்கிங், ஹியூமன் டிராபிக்கிங் கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த இனிஷியேட்டிவ் நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ஓகே திரு அலெக்சாண்டர், நம்ம பிரதானமாக இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்ததற்கான காரணம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம், தொகுப்புல நிறையவே பேசணும். இப்போ இதை எப்படி தவிர்க்க வேண்டும், சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா சொல்லணும்னா மக்களை இதுல வந்து ஈடுபடுத்தணும். குறிப்பா இந்த விஷயங்கள் வல்னரபிள்னு சொல்லக்கூடிய விரைவிலேயே பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த விஷயத்தை நாம முழுமையா கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு முதல் வழி இல்ல ஒரே வழின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள்ல இந்த மனித கடத்தலை பத்தின ஒரு முழுமையான கையேடு இல்ல முழுமையான ஒரு நிகழ்ச்சி நடப்பதை நம்ம எல்லாரும் உறுதி செஞ்சுக்கணும். முதல்ல நாம இந்த மனித கடத்தல்னா என்ன, இன்னைக்கு வந்து கடத்தல்ன்றது கிட்னாப்பிங்களோட தொடர்பு படுத்தி பேசுறதுனால ஒரு ஆசை வார்த்தை காட்டியோ ஏமாத்தியோ காதல் என்ற பேர்லயோ இல்ல போலியான வேலை வாய்ப்பு மூலமா கடத்திட்டு போறதை இன்னைக்கு யாரும் பெருசா வந்து என்ன பண்றது இல்ல, எடுத்துக்கிறது இல்ல. கடத்தல் என்பது நாட் நெசசரிலி அவங்களுக்கு தெரியாம கடத்துறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தெரிந்தே ஆசை வார்த்தைகள் காட்டி மோசம் பண்றதும் கடத்தல் வகையில தான் வருது. அப்படிப்பட்ட விஷயம் தான் ஹியூமன் டிராபிக்கிங்கா பெரிய அளவிற்கு உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கறத சொல்றீங்க. இன்னைக்கு வந்து உடனே டீனேஜ்லயே வந்து லவ் பண்றது ஒரு பேஷனா போயிருச்சு. சோ அதை வந்து நம்மளால வந்து இப்ப தடுக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா தான் பெண்களும் குழந்தைகளும் கடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ ஒரு குழந்தைக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் குட் டச்னா எது, பேட் டச்னா எது, நம்ம அன்னோன் பர்சன் கிட்ட எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீடமா இருக்கலாம், அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அலோவ் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒவ்வொரு குழந்தையும் இளம் பெண்களையும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றத உறுதிப்படுத்துகிற கடமை நமக்கு இருக்கு. நிச்சயமா குழந்தைகளுக்கு குட் டச், பேட் டச், சரியான தொடுதல் எது, பாலியல் ரீதியான தவறான தொடுதல், தவறான கண்ணோட்டத்தோடு தொடுறது என்ன அப்படிங்கறத ஒரு விழிப்புணர்ச்சியாக நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது குடும்பங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறீங்க. ஓகே, நிச்சயமா ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான் அது. ஹியூமன் டிராபிக்கிங்கும் சரி, சைல்டு செக்ஷுவல் அபியூஸும் சரி, நிறையவே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள், நிறையவே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். திரு கருணாநிதி, நீங்க சொல்லணும், உங்களுடைய பார்வையில் இனி வரும் காலங்களில் அதிகரிக்கக்கூடிய குற்றங்கள், அந்த பொட்டன்ஷியல் உள்ள குற்றங்கள் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்தெந்த குற்றங்கள் அதிகரிக்கும்னு எண்ணுறீங்க? என்னை பொறுத்தவரையில் பெருநகரில் நடந்த குற்றங்களை பற்றி கொஞ்சம் நல்லா விரிவா பேசணும். அந்த குற்றங்கள் வருவதற்கு காரணமே சிட்டியில வர இன்க்ரீசிங் பாப்புலேஷன். டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய வந்து வேலை காரணமாகவும் மற்ற கல்வி காரணமாக வந்து இங்க வந்து செட்டில் ஆகிறவங்க, இங்க வந்து நிறைய இந்த கூட்டத்துக்கு இடையில இங்க உள்ள வசதிகள், டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ல அவர்களுடைய ஐடென்டிட்டியை மறைத்துக் கொள்வதற்கான போதுமான வாய்ப்பு கிடைக்கிறது. இங்கு உள்ளவர்களோட மிங்கிள் ஆகும்போது, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்போட சேரும்போது தவறுகள் செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது பெருநகரங்கள்ல வந்து செட்டில் ஆகக்கூடிய எண்ணிக்கை இனிவரும் காலங்கள் அதிகமா இருக்கிறதுனால பெருநகரங்களில் குற்றங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறீங்க. இதை பத்தி நம்மளுடைய நிகழ்ச்சியில ரொம்ப விரிவாகவே பேசணும். பெருநகரங்களில் நடக்கக்கூடிய குற்றங்கள் பத்தி அதை ஒரு தொகுப்பா நம்ம பார்த்தோம். ஒரு பெருநகரம் அல்லது மாநகரம் உருவாவதற்கான காரணிகள் என்ன, எப்படி உருவாகும்? நம்மளுடைய பேனலிஸ்ட் ஒவ்வொருத்தரா நான் கேட்கிறேன். ஒரு கிராமத்திலிருந்து நகரமயமாக்கல் என்பது எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது? ஏதாவது படிச்சுட்டு பிள்ளை வேலைக்கு போகணும்னு நினைக்கிற பெற்றோர் தான் அதிகம். நம்ம கிட்ட இருந்து விவசாயத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு யாருமே இப்ப சொல்றது இல்ல. அதனால ஆட்டோமேட்டிக்கா படிச்சு முடிச்ச உடனே வெளியே போறான். இப்போ அடுத்த ஸ்டேஜ் வெளிநாட்டுக்கு போறான். இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்தியால 53 பெருநகரங்கள் இருக்கு. இந்த 53 பெருநகரங்களுமே இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தங்களால் என்ற பெரிய பங்கை ஆற்றி வருகிறது கிராமங்களை ஒப்பிடும் போது. அப்போ உண்மையில் நகரமயமாக்கல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தானே? அப்படி சொல்ல முடியாது. இப்போ இடையில உலகம் பூராவுமே பாதிக்கப்பட்டது. அமெரிக்காவே பாதிக்கப்பட்டது 2008. ஆனா இந்தியா ஏன் பாதிக்கப்படல? இந்தியாவில் இன்னும் விவசாயம்ங்கிறது இன்னும் ஆணித்தரமா உட்கார்ந்துகிட்டு இருக்குது, போகல. கிராமத்தில் உள்ள மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. அது நம்ம இந்தியாவை ரொம்ப பாதிக்கவே இல்லை. அப்ப இன்னும் அதை ஊக்குவித்தால் இந்தியா மிகப்பெரிய எக்கனாமிக்கலி எல்லாத்துலயுமே பவர்ஃபுல் நாடா வரும். அதை தான் ஊக்குவிக்கணும். சிட்டிக்கு வர்றதை ஊக்குவிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்தந்த வில்லேஜ் லெவல்லையே அங்க உள்ள ப்ரொடக்ஷன், அங்க உள்ள எக்கானமி, இவைகள் மேம்பட்டால் ஒழிய ஒரு நாடு மேம்பாடெல்லாம் ஆகவே முடியாது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அப்படிங்கறது தான் பேக் போன். இதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க தண்ணியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அவன்
அரிசி விளைவிக்கிறானா, கோதுமை விளைவிக்கிறானா, பல வகைகளா, கேட்டிலா, எதுனாலும் வச்சு அவன் செல்ஃப் கண்டென்டா இருப்பான். அங்க எஜுகேஷன்லாம் அங்க கொண்டு போயிடலாம். அங்க படிச்சுட்டு நல்லா இருந்தா கூட அங்கங்க உள்ள எக்கானமி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். அவனுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம தண்ணி மட்டும்தான். ஆக ஃபுட்டுக்கு நோ ப்ராப்ளம். புரோட்டீன் ரிச் ஃபுட் இவன் சாப்பிட்டானாலே மூளை விருத்தி அடைஞ்சிரும். ஒட்டுமொத்த இந்தியா மேல வரும். சிட்டிக்கு வந்தாச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாலாம் மேல வராது. சிட்டி வேணா இம்ப்ரூவ் ஆகும், கிரைம் இம்ப்ரூவ் ஆகும், இந்தியா முன்னேறாது. இப்ப குடும்பங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இப்போ 2009 இருந்து 2013 நம்ம கம்பேர் பண்ணும்போது மனிதனோட தேவைகள் வந்து ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கு. எனக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சு எந்த மனுஷனும் வாழல. நாளைக்கு எனக்கு இது வேணும், அடுத்த நாள் இது வேணும், அதுக்கு அடுத்த நாள் இது வேணும், ஒரு நாள் அவனோட தேவைக்காக தான் வந்து தேவையை நோக்கி தான் வந்து மனுஷன் ஓடிட்டு இருக்கான். சோ அவங்களோட தேவைகள் நோக்கி ஓட 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 வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா அம்மா மேல உள்ள அன்பு பாசம் ரொம்ப வந்து இதாயிட்டே வருது. அதனால அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. சோ அதனால அவங்க ஃப்ரீ டைம்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது செல்போனு, இன்டர்நெட் சென்டர், ஃப்ரெண்ட்ஸ், சோ இதுல வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றதுனாலதான் வந்து குற்றங்கள் வந்து அதிகமா ஆகுது. சோ பேரண்ட்ஸ்ங்க வந்து அவங்க எவ்வளவு ஒர்க்குன்னு போறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிள்ளைங்களும் வந்து அவங்களோட அன்பு பாசம் கிடைக்காத போது தேர்ட் பர்சன் யாராவது வந்து அன்பு காட்டினாங்க, பாசம் காட்டினாங்கன்னா அவங்கள நோக்கி தான் ஓடுறாங்க. வாகன திருட்டும் பெரும்பாலான குற்றங்கள்ல அதிகமா இடம் பிடிச்சிருது. இப்போ வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு நம்மளுடைய பெருநகரங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாகன திருட்டு என்பது ஏன் நடக்குது? இன்னைக்கு இருசக்கர வாகனங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த வாகனங்கள் வந்து வெறும் ஒரு அதாவது பயணப்படுவதற்கு மட்டும் பயன்படக்கூடிய ஒரு பொருளா இருந்து இன்னைக்கு ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. அதாவது ஒரு இருசக்கர வாகனம் வந்து சாதாரணமா கேட்க போனா 1.5 லட்சம்ன்றாங்க. ரொம்ப ஒரு நடுத்தட்டு வகுப்பு இருக்கிற குடும்பங்கள்ல கூட அந்த வீட்டை சேர்ந்த பசங்க வந்து 1.5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 2.5 லட்சம் ரூபாய் சொல்லி இயல்பாக வாகனங்களை வாங்குறாங்க. அப்போ அதுல என்ன ஆகுதுன்னா இந்த இருசக்கர வாகனங்கள் பாத்தீங்கன்னா உள்ள விடுறதுக்கு பார்க்கிங் பண்றதுக்கு இடம் கிடையாது. அப்போ அந்த வாகனங்கள் எல்லாமே வந்து இரவு நேரங்களில் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. இப்ப நான் சந்திச்ச சம்பவங்கள பாத்தீங்கன்னா நிறைய இந்த வாகன திருட்டு சம்பவங்களை பார்த்திருக்கேன். மிக முக்கியமா எப்படி பண்ணுவாங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வண்டியை வந்து ஒருத்தர் காணோம்னு சொல்லி புகார் கொடுத்தாரு. நான் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கிட்ட போய் அதை புகாரா சொன்ன உடனே ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சாரு. என்னன்னா ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனத்துல இரவு 1:30 மணிக்கு வந்து மண்ணு கொட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு அந்த நிறுவனத்தை பிடிச்சாரு. அவங்களிடம் வந்து தகவலை திரட்டி ஒரு 3-4 நாட்களை வண்டியை மீட்டுட்டாங்க. இன்னொரு 2 நாள்ல வந்து தவிர்த்துதான் அது வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கும். அப்படிப்பட்ட சூழல் அது வந்து தவிர்க்கப்பட்டுச்சு. அப்போ என்னன்னா இப்ப இந்த 1.5 லட்சம் ரூபாய் வண்டின்னு வச்சுங்க, அந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வண்டியை எப்படி வித்தாலும் ஒரு 40,000 ரூபாய்க்கு விற்கலாம். அப்ப ரொம்ப மிக சுலபமான டார்கெட் ஆயிடுது. இந்த வாகன திருட்டு மூலமாக மற்ற குற்றங்கள் நடைபெறுவது, இந்த இருசக்கர வாகனங்கள் மூலமாக மற்ற திருட்டுகள் நடைபெறுவது, மற்ற சம்பவங்கள் நடைபெறுவது. எப்படின்னா தன்னுடைய வாகனங்கள் மூலமாக போய் ஒரு கொலை செய்யறதோ இல்ல கொள்ளை அடிக்கிறதோ வந்து மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு வாகனத்தை திருடிட்டு அதற்கு அடுத்த நாளோ இல்ல 2-3 நாட்களுக்குள்ள தாங்கள் எந்த சம்பவத்தை நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறாங்களோ அந்த சம்பவத்தை நிறைவேற்றி அந்த வாகனத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. வேற என்னென்ன மாதிரியான ஃபெயிலியர் நம்முடைய காவல்துறையில இருக்கு மிஸ்டர் ஜேம்ஸ் ராஜ்? அதாவது ப்ரொஃபஷனல் போலீஸ் ஆபீசர்ஸ்ங்கிறவங்க இப்போ கிடையாது. போலீஸ்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷன். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அது ஒரு ஜாப்னு ஆகி போச்சு. போலீஸ்ல சேர்ந்துட்டான் சம்பளம் வாங்குறான். அப்படி இல்லை. ப்ரொஃபஷனல் போலீசிங் இருந்தாலே இப்போ கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடக்குது. அவனுக்கு எப்படி அந்த தைரியம் வருது? ஆட்களை கூட்டு போய் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு வாத்தியார் அடிக்கலாங்கிற அந்த தைரியம் வருவதே தவறுன்றேன் நான். அவனுக்கு அது எண்ணமே வரக்கூடாது. ஏன்னா போலீசிங் சரியா இல்லைன்னு அர்த்தம். சரி, அங்க ஒரு எஸ்ஹெச்ஓ இருக்காரு, ஒரு இன்ஸ்பெக்டர், இது நடந்தது. அப்போ அவர் எப்படி ஆக்ட் பண்ணணும்? ஏன் லிமிட்ல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானா? எவனா இருந்தான் போட்டு மிதிக்க வேண்டாம் அவனை உடனே ஓடி வந்து இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எஃப்ஐஆர் போட மாட்டேன்றான். டிசி வரைக்கும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. இது என்ன போலீஸ் இது? ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் துடிக்க வேண்டாமா ஏன் லிமிட்ல நடந்து போச்சுங்கிறதுக்கு? அதுதான் ப்ரொஃபஷனல் போலீசிங். பின்னி எடுத்துட வேண்டாம் அவனை போய் செய்தி வந்த உடனே எவன்டா ஸ்கூலுக்குள்ள போய் அடிச்சது? எவனா இருந்தா நமக்கு என்ன? போலீஸ்காரனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது ஏன் ஜூரிஸ்டிக்ஷன்? நான் தான் இங்க பெரிய இடத்துல ரவுடிசம் வந்துருமா? இல்ல இப்ப உங்களுடைய காலகட்டத்துல ரவுடிசம் இல்லாம இருந்ததா? இப்ப நீங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரா இருந்த போது நீங்கள் எப்படி இதை கையாண்டீர்கள்? ரவுடிசமா ஒரு பயம் இருப்பானா? நாங்க இருக்கும் போது உங்கள் தகவலுக்காக சொல்றேன். அவர் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கும் போது அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல நான் ஸ்கூல்ல படிச்சேன். அவர் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன்ல, அதனால தெரியும் அவர் ஜூரிஸ்டிக்ஷனை எப்படி வச்சிருந்தாருன்னு சொல்லி. அந்த மாதிரி அவரெல்லாம் பார்த்தா நானும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். மிஸ்டர் ஜேம்ஸ், நீங்க சொல்லுங்க, நீங்கள் சட்டம் ஒழுங்கை கையாண்ட போது எப்படி அதை கையாண்டீர்கள் நேர்த்தியாக? அதை பத்தி சொல்லணும்.
மொபசல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது அங்கே உள்ள பொதுமக்கள் சொன்னது என்ன சொன்னாங்க, இந்த சப் இன்ஸ்பெக்டர் இந்த சீட்டில் இருக்கின்ற வரை 18 வயசு பொண்ணு உடம்பெல்லாம் நகையை போட்டுக்கிட்டு ராத்திரி 10 மணிக்கு ரோட்ல போலாம் பயம் இல்லைன்னு பொதுமக்கள் சொன்ன வார்த்தை இது. இது ஒரு போலீசிங். இப்ப சிட்டிக்கு வாங்க, ஜாம்பஜார இன்ஸ்பெக்டரா இருக்கிறோம். நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த அவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க, சம்பந்தப்பட்டாங்க பழைய ஆட்கள்லாம். 10 வருஷம் கழிச்சு கூட அந்த ஊர் அங்க உள்ள பெரியவர்கள் சொன்னது, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருந்த ஆள் ஒரே ஆள் இருந்த ஆள் தான். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து வந்து 10-15 வருஷம் கழிச்சு கூட சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரவுடிசம் அறவே கிடையாது. மெயின் சென்டரே ரவுடிசத்துக்கு. ரவுடிசம் உங்களுடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை இருந்த போது ரவுடிசம் இல்லங்கிறீங்க? சுத்தமா கிடையாது. அப்படி என்ன பண்ணீங்க கட்டுப்படுத்துறதுக்கு? ரவுடினாலே அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து அடிக்க கூடாது. ரோட்ல வச்சு அடிக்கிற அடி, ரோட்ல அவனை பார்க்கணும். திரும்ப அந்த ரோட்ல அவன் தலையை நிமிர்ந்து நடக்க கூடாது, ஓடிடணும். ரவுடியை அப்படி ட்ரீட் பண்ணாலுடைய ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இததான் நாங்க பண்ணணும். இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கொதிச்சு எந்திரிச்சிருந்தா நடந்திருக்குமா? அது கோடம்பாக்கத்துல அது ஒரு ஸ்கூல்ல வந்து வாத்தியார் அத்தனை ரவுடி போய் அடிக்க முடியுமா? ஒழுங்கான போலீஸ் ஆபீசர்கள் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா. இப்ப நாங்க எல்லாம் சப் இன்ஸ்பெக்டரா ட்ரைனிங் போறோம், தெரியும். எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு வலியவன் எளியவனை ஏதாவது செய்தோம்னா முதல்ல கடவுளேன்னு சொல்லுவான். கடவுள் வரப்போறது இல்ல, நெக்ஸ்ட் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வருவான். நீ அங்க உட்கார்ந்துட்டு இருக்க சப் இன்ஸ்பெக்டரா என்ன செய்யணும்? கரெக்டா செய்யணும், அல்லது அவன் உன்னை சபிப்பான். அந்த சொசைட்டியே சபிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பாதிக்கப்பட்டவன். நீ அந்த இடத்துல இருக்கும் பொழுது உடனே அவனுக்கு நியாயம் பண்றதுக்கு பறந்து போனி ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல. ஆக போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்லயே சப் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சப் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிக் கொடுக்கணும். போலீஸ்காரனுக்கு சொல்லிக் கொடுக்கறத நீ உன்னுடைய இடத்தில் தகவலை எவ்வாறு சேகரிக்க வேண்டும், எப்படி அதை வந்து உன்னுடைய சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டருக்கோ அதை நீ வந்து பாஸ் பண்ணணும். இதை சொல்லி கொடுக்காததுனால வரதான். பெருநகரங்களில் நடக்கக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கறத இந்த டாபிக்ல நம்ம பேசினதை கொஞ்சம் விரிவாவே நம்ம பார்த்தோம், ஒரு தொகுப்பா பார்த்தோம். இப்போ இதை எப்படி தவிர்க்கலாம் சார், நீங்க சொல்லுங்க. அதற்கு வந்து அதுதான் காவல்துறையினருக்கு வந்து பொறுப்புகளை பிரித்து கொடுக்க வேண்டும். கம்யூனிட்டி போலீசிங்க என்ஃபோர்ஸ் பண்ணணும். பொதுமக்களோடு உண்மையிலேயே காவல்துறை நண்பனாக செயல்பட வேண்டும். காவல்துறையினர் அந்த நிலைய பொறுப்பு அதிகாரியும் அங்கு பணியாற்றுகின்ற காவலர்களும் அந்த பகுதியில் வாழ் மக்களுடன் ஊடுருவி சென்று எந்த காரணரும் விடுபடக்கூடாது. எல்லா இடங்களும் கவர் ஆகிற மாதிரி ஒவ்வொரு காவலரும் அந்த பகுதியில் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற அளவுக்கு அங்கு இருக்கின்ற இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அங்கேயே இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த தெருவிலேயே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்காங்க. அவர்களோட தொடர்பு கொண்டு எல்லாத்து கையிலையும் செல்போன் இருக்கு, கேமரா இருக்கு. இப்போ அவர்களோட தொடர்பு கொண்டால் அந்த பகுதியில் எந்த மாதிரி குற்றங்கள் யாரும் போய் இப்ப சில இடங்கள்ல அவர்கள் பாட்டுக்கு இருந்து கொண்டு குற்றம் செய்து கொண்டே இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் அது கவனத்துக்கு வருது. அந்த மாதிரி அதை தவிர்க்கணும்னா அவர்களோடு சேர்ந்து போனாதான், போய் பப்ளிக்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணாதான் ஆரம்பத்திலேயே நம்முடைய நாலேஜுக்கு வந்துடும், காவல்துறை நாலேஜுக்கு வந்துடும், குற்றத்தை களைந்து விடலாம். காவல்துறை பொதுமக்களுடைய நண்பனாக செயல்பட வேண்டும், களத்துல இறங்கி உண்மையிலேயே பணியாற்றணும் அப்படிங்கிறீங்க. உண்மை வேலிடான பாயிண்ட். திருமதி கஜலட்சுமி ராஜேந்திரன், as an advocate, நீங்க எங்களுடைய நிகழ்ச்சியில வந்து பேனலிஸ்டா கலந்துகிட்டு பல்வேறு கருத்துக்களை முன் வச்சீங்க. பல சப்ஜெக்ட் ரொம்ப டீடைல்டாவே நம்ம பேசியிருக்கோம். இப்போ நீங்க உங்களுடைய பார்வையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பேசின குற்றங்கள்ல இருந்து எந்த குற்றம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பொட்டன்ஷியல் உள்ள குற்றமாக நீங்க பாக்குறீங்க, அல்லது இமீடியட்டா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு குற்றமாக நீங்கள் பார்ப்பது என்ன உங்களுடைய பார்வை? 2 குற்றங்களை பத்தி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து இணையதளத்து மூலமா நடைபெறது சைபர் கிரைம் குற்றம், இணையதள குற்றங்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை பத்தி நான் விரிவா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால நம்ம சைபர் கிரைம் பத்தியான குற்றங்கள் நீங்க சொன்னதுனால நம்ம நிகழ்ச்சியில அதை பத்தி விரிவா பேசணும். நம்முடைய முதல் எபிசோடே சைபர் கிரைம் பற்றிய ஒரு எபிசோடு தான். அதுல என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கறது ஒரு சுருக்கமான ஒரு ஏவியாக பார்த்தோம். வாட் இஸ் சைபர் கிரைம்? இது பற்றி சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்
Advocate, Mr. Karthikeyan, உங்ககிட்ட ஆரம்பிக்கலாம். Anyone who has an email ID or who is a member of social networking sites or who does online money transaction, இது மூணுமே பண்ணாம யாருமே இல்ல இன்னைக்கு. So cyber crimes இது மூணுத்துல எது இருந்தாலுமே ஆப்வியஸா ஆகுது. நான் வருண் கிட்ட கேட்க விரும்புறேன். ஹேக்கர்ஸ், ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸ் என்ன மாதிரியான கிரைம்ஸ் எல்லாம் ஈடுபடுவாங்க? நிறைய டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பை பண்றது. ஸோ உங்களுக்கு தெரியாம வந்து உங்களை போட்டோஸ் எடுக்கிறது, ஆர் எங்க பப்ளிக் லொகேஷன்ல வந்து போட்டோஸ் எடுக்கிறது. அப்புறம் வந்து லைக் ஏடிஎம் மெஷின்ஸ் நீங்க பின் பஞ்ச் பண்ணும்போது பின்னாடி இருந்து சம்டைம்ஸ் தே ஈவன் இன்ஸ்டால் ஸ்பைவேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி அந்த கேமராவை ஹைஜாக் பண்ணி தே ரெக்கார்ட் ஆல் தி உங்க பின் அண்ட் டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க இமெயிலுக்கு பாஸ்வேர்ட் வந்து உங்க பேரே வச்சிருப்பாங்க நிறைய பேர், பாஸ்வேர்ட்னே வச்சிருப்பாங்க. அதாவது சர்வே நடந்தது ரீசெண்டா, அதுல மேக்ஸிமம் பீப்புள் வந்து உங்களோட இமெயில் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட்னே வச்சிருந்தாங்க. ஸோ முன்னாடிலாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் இல்லை பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது கிரியேட் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ். பட் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ 8 கேரக்டர்ஸ் என்டர் பண்ணும். இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிட்டாங்க, அதனால பாஸ்வேர்டே மறந்து போயிடுது நிறைய பேருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப சிம்பிளா பாஸ்வேர்ட் வச்சிருந்தாங்க முன்னாடிலாம். அதே மாதிரி ஏடிஎம்ஸ் நீங்க வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் எங்க கடையில போய் எங்க டேட்டா கார்டு ஸ்வைப் பண்ணும்போது உங்களோட கார்டு டேட்டா வந்து திருடிடுவாங்க. இப்போ இமீடியட்டா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் லேட்டர் உங்களுக்கு திடீர்னு எங்க இருந்தாவது ஒரு சார்ஜ் வரும் உங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு, உங்களுக்கு தெரியாம காசு போயிருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட ஒரு போன் கிடைக்குது அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஏபிள் டு ஆக்சஸ் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாமே. இப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி சைபர் கிரைம்ல இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு அந்த பெண் என்ன செய்யணும்? முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறதே சேஃபர் சைடு தான். பிகாஸ் அவாய்ட் டெக்னாலஜி. அவாய்ட் டெக்னாலஜின்னு கிடையாது. ரொம்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு, இப்ப மொபைல் போன்ஸ் எடுத்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம். ஆண்ட்ராய்டு வந்து தே ஆர் டிகிங் டேட்டாஸ். நீங்க உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ்ல இருந்து உங்க பிக்சர்ஸ்ல இருந்து தே ஆர் டிகிங் டேட்டாஸ் பிகாஸ் தேர் டியூட்டி இஸ் டு கெட் டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஒரு விமனோட ஒரு மொபைல வந்து விமன் வச்சிருக்காங்களா மென் வச்சிருக்காங்களா, அவங்க எந்த நேரத்துல எப்படி பேசுறாங்க, தே ஆர் ஸ்டடிங் யுவர் எமோஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றாங்க. சோ அதை பிரிவென்ட் பண்றதுக்கு என்னன்னா உங்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருந்ததுன்னா யூ யூஸ் அட்வான்ஸ்டு மொபைல். இஃப் யூ டோன்ட் நோ ப்ளீஸ் அவாய்ட் இட். when it comes to a digital posting, once ஒரு போட்டோகிராஃப் மேல வந்துருச்சு டிஜிட்டல், இட்ஸ் பெர்மனன்ட். இட் இஸ் பெர்மனன்ட். அதை டெலிட் பண்ணவே முடியாது. நீங்க Facebookல இருந்து எடுக்கிறேன்னு எடுக்கலாம், ட்விட்டர்ல இருந்து எடுக்கிறேன்னு எடுக்கலாம், பட் த ஃபிங்கர் பிரிண்ட், டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் பெர்மனன்ட். ஒன்ஸ் ஒரு போட்டோகிராஃப், ஒரு பொண்ணோட போட்டோகிராஃப் ஆன்லைன்ல போயிடுச்சு அப்படின்னா fraction of seconds, thousands, 10,000 lakhs, millions கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. உங்களோட டேட்டா சோல்ன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களை பத்தின பர்சனல் இன்ஃபர்மேஷன். நீங்க யாரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, எங்க உங்களோட ஹோம் டவுன் என்ன, எங்க படிச்சீங்க, என்ன பண்ண போறாரு. ஆஃப் கோர்ஸ் திஸ் இஸ் தி பாயிண்ட். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் Facebook is running their business, Twitter is running their business, WhatsApp is running their business. உங்களோட personal information, because the person who had sold this data எதுக்காக sold பண்ணாங்கன்னா the value of personal information. எப்படி Facebook, how they are making money, நீங்க எந்த பணமும் பே பண்றது கிடையாது. how they are making money, they are making money through advertisements. அட்வர்டைஸ்மெண்ட் யாரு, இப்போ வந்து see you are a man, உங்களுக்கு வந்து ஒரு கோட் இல்ல ஒரு ட்ரவுசர், இந்த ஆட் வந்தாதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க. உங்களுக்கு சாரியோ செல்வரோ ஆட் வந்தா நீங்க கிளிக் பண்ண மாட்டீங்க, that is waste. அப்ப என்ன பண்ணுவாங்க, டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க மென் தானா, வாட் இஸ் யுவர் ஏஜ் குரூப், யூஆர் லொகேட்டட் பிட்வீன் 20 ல இருந்து 35 குள்ள இருக்கீங்களா, உங்களுக்கு ஏத்த மாதிரி சூட்ஸோ இல்ல ட்ரவுசர்ஸ் அந்த மாதிரி வரும். தென் கார்ஸ், பைக்ஸ் தான். இதே விமனா, தென் 18 ல இருந்து 30 இருக்காங்க செல்வார்ஸ், 30 and above இருக்காங்களா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி சாரீஸ் இல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது நான் என்ரோல் பண்ணும்போதே, FBல என்ரோல் பண்ணும்போதே என்னுடைய ஏஜ் குரூப் எல்லாம் சொல்லிடுவேன், என்னுடைய செக்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுவேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பிசினஸ் மைண்ட்ல அவன் ட்ரெண்ட் பண்றதுல, ஒரு ஆட் வர்றதுல அவனுக்கு ரன் பண்ணணும் இல்லையா? ஒரு கம்பெனி இன்ஃபர்மேஷன் he is selling, he is making money out of your own information. once நீங்க வந்து அந்த Facebook அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது நீங்க ஐ அக்ரி டிக் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு வந்துருவீங்க. அதுல ஆத்தரைசேஷன் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. See, as per Facebook அந்த அக்ரிமெண்ட் யாரும் 99.9% படிச்சு பார்த்துக்க மாட்டாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 13 years and above எந்த ஒரு ஆன்லைன் அக்ரிமெண்ட்டுமே நம்ம படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கும். 13 years and above. Why is it so voluminous? அது சொல்லுங்க. நீங்க படிக்க கூடாதுன்றதுக்காக voluminous and moreover ரொம்ப சின்ன எழுத்துல and if you time அத நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே it's based on US law, not on Indian law and not on any country where they do business. எல்லாமே யூஎஸ்ல அப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா அதுல வந்து 13 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் தான் Facebook என்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு போட்டுருக்கோம். பட் Facebook யூஎஸ்ல வந்து ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி வந்து 13, பட் whereas இந்தியால ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி இஸ் 18. So once ஒரு 15 வயசு பையன் Facebook அக்கவுண்ட் ஓபன் பண்ணனா as per US law it is legal, but Indian law it is illegal. It is against Contract Act, it is against Indian Majority Act, it is against Information Technology Act. So அதுக்கப்புறம் ஒரு கிரைம் நடந்ததுன்னு நம்ம Facebook கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா Facebook will simply say get a court order from California, அதுக்கப்புறம் will give you an information because we are bound by US law, not by Indian law. நாளைக்கு உங்க போட்டோகிராஃபர் மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா you are already agreed.
வெரி சிம்பிள். பட் அதுல ஒரு சில பெனிஃபிட் இருக்கு. எங்கேயோ எவ்வளவு நாளைக்கு முன்ன ஃப்ரெண்ட்ஸை கூட நம்ம மீட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை மறுக்க முடியாது. சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் இஸ் a hotbed for all criminals. Social network sites literally it's a hotbed for all criminals. Burglars, வீட்டை கொள்ளை அடிக்கிறவனுக்கு it's a hotbed because அதுல வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட்னு ஒரு காலம் இருக்கு. அதுல நீங்க போடுவீங்க, நான் இன்னைக்கு வந்து I'm going to watch movie today, இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மூவி 6 மணிக்கு we are going with family னு மெசேஜ் அனுப்புவீங்க. ஓகே, நீங்க 6 மணிக்கு மேல உங்க வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க, கன்ஃபர்ம்டு. தென் நீங்க தியேட்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் I'm watching movie அனுப்புங்க, கன்ஃபார்மா வீட்ல யாருமே இல்ல. அடுத்த 3 மணி நேரத்துக்கு நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க, டைம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஆராம்சே வந்து கொள்ள அடிச்சுட்டு நீங்க வரதுக்கு திரும்பி போயிடுவாங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்க சிங்கப்பூர் போனீங்க, மலேசியா போனீங்க அப்படின்னா அதை போஸ்ட் எடுத்து போடுவீங்க. சோ வீட்ல யாரும் இருக்க மாட்டீங்க, 10 நாள் வர மாட்டீங்க, அவன் ரிலாக்ஸா வந்து குக் பண்ணி சாப்பிட்டு போன கேஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அந்த நிகழ்ச்சியில நம்ம பெருசா பேசணும், அதை பத்தி ஏன் இதெல்லாம் நடக்குது, என்னென்ன இடங்கள் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த ஏஜ் குரூப்ல அதிகமா பண்ணுவாங்க, இதெல்லாமே நம்ம பேசணும். இப்போ இந்த குற்றம் இனிவரும் காலங்கள்ல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஏன் அப்படி உணர்றீங்க, அல்லது அதை எப்படி தடுக்கலாம்? இல்ல, இது வந்து குறையற மாதிரியே தெரியல. இதுல வந்து நம்ம நிறைய குற்றங்கள் பார்த்தோம். சீட்டிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குழந்தைகள் தான் இதுல ரொம்ப அதிகமா பாதிச்சதை நான் பேசியிருக்கேன். என்னன்னா அந்த மொபைல் போன் மூலியமாகவும் அதிகமா அந்த SMS எல்லாம் அனுப்பும் போது நிறைய தாயார்கள்லாம் படிக்காம இதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணுதுங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ற பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். அது தெரியாம சும்மா அதுங்க வந்து Facebookல வந்துட்டு ஏதோ நம்மள அறிமுகப்படுத்தணும் பண்ணிருதுங்க. அதனால வர பின்விளைவுகள் திருமணம் நடக்கும்போது அதே மாதிரி பழகுற ஒரு ஆண் பெண் பழக்கம்லாம் வந்து இந்த போன் மூலியமா நிறைய புது புது கான்டாக்ட்ஸ் வருது, மொபைல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம். சமூக வலைதளங்கள் மூலமா குழந்தைகளுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், அன்னோன் கான்டாக்ட்ஸ், பரிச்சயம் இல்லாத நபர்களோடு தொடர்பு ஏற்படுது. அப்படிலாம் இருக்கும்போது இவங்க ஒன்னு தே கேனாட் கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்டடீஸ். அப்படியே என்னமோ அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த ரிப்ளை வர வரைக்கும் இருக்கிற ஒரு டென்ஷன். அந்த பசங்க என்ன பண்ணும், அந்த ஹோம்ஒர்க் கூட பண்ணாம அதை பண்ணுது. இது வந்து நிறைய இன்னைக்கு வந்து இந்த ஸ்கூல் பசங்க கிட்ட இந்த மொபைல் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமா பாய்ச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா நம்ம வந்து அதிகமா தான் வளரும்ன்ற ஒரு பயம் தான் இருக்கு. இல்ல, இது அவங்களுடைய கல்வியில பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறீங்க, கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணுது. குற்றங்களாக இது அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா. இது வந்து இந்த தன்னுடைய விவரத்தை சொல்ல நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருந்த மாதிரி நம்ம அந்த குற்றத்தை நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைங்களுடைய விவரங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க செக்ஷுவல் அபியூஸ் பண்றதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வந்து குறைக்கணும். இப்ப எவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் இதுல இருக்கோ, விஞ்ஞானத்துல நம்ம அறிவுபூர்வமா நம்ம நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இது மாதிரி மேல போக போக இதனால தீமைகளும் நமக்கு அதிகம் தான் வருது. இப்ப இன்னைக்கு இருக்க சென்சஸ் இப்ப நாம பார்க்கும்போது 4,46,000 குழந்தைங்க இருக்கு. அதுல 1,70,000 குழந்தைங்க படிக்காத குழந்தைங்களா இருக்கான். சோ இதுக்கு வந்து அவேர்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும். இந்த மொபைல் வச்சுக்கிறதுனாலயோ இல்ல இன்டர்நெட்ல வந்து நல்லா சாட் பண்றாங்க. சின்ன 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட பண்ணுது. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது வந்து பெண்களும் தான். பெண்கள் வந்து சில குற்றங்கள் செய்யும் போது தான் தெரிஞ்சு செய்யறோன்றது தெரியாம தன்னுடைய விவரத்தை எல்லாம் கொடுத்துறாங்க. சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ற லேடிஸ் எல்லாம் நல்ல திருமணம் நடக்க வரும்போது இது தகாத ஒரு சாதாரண ஒரு இன்டர்நெட்ல ஒரு பையனோட தொடர்பு கொண்டிருந்ததுனால நிறைய திருமணங்கள் தடைபட்டு இருக்கிறதுலாம் நம்ம பேசியிருக்கோம். அதனால இது நம்ம தடுக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்டர்நெட் கிரைம்ஸை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். சைபர் கிரைம்ஸுக்கு வந்து தனியா ஒரு அமைப்பு சிசிபில இருந்து அதை நிர்வகிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா அவங்களுக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். எல்லா ஐஓக்கும் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்ல, நிறைய இது பண்ணணும்னு சொல்லி திரு கருணாநிதி நம்ம ஏற்கனவே நமக்கு காவல்துறை இதற்கு எக்யூப்டாக இருக்கணும், அவங்களுக்கு டெக்னிக்கல் அறிவு வேணும் அப்படிங்கறீங்க. டெக்னிக்கல் எஃபர்ட்ஸ் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்தா இதை கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம், கட்டுப்படுத்தணும்ன்றது தான் என்னுடைய இது. நிச்சயமா இதனால் பாதிக்கப்பட்டவங்க மூத்த குடிமக்களாக கூட இருக்காங்க. சைபர் கிரைம்னால விக்டிமானவங்க குற்றவாளிகள் பேர்ல அடையாளப்படுத்தப்பட்டவங்களும் இருக்காங்க. டெக்னாலஜி பத்தி தெரியாம அதுல இறங்கிறவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. நம்ம நிறையவே பேசிருக்கோம். அடுத்து வந்து சீனியர் சிட்டிசனுடைய அவங்களுக்கு ஏற்படுகிற கிரைமை பத்தி நம்ம சொல்ல வந்தோம்னு சொன்னோம்னா நிறைய பேர் இந்த ஏமாந்துற நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். பட் அவங்களுக்கு எப்படி நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும்ன்றதை விட அவங்களுக்கு பாதுகாப்பு நம்ம அதிகமா கொடுக்கணும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. இப்ப எனக்கு என் பையன் உங்க பையன் தான் அமிச்சாரு, வீட்டுக்குள்ள வந்து ஒயிட் வாஷ் பண்ணலாம்னு அமிச்சோம், வெளியே பண்ணீங்கன்னா 50,000 ஆகும், நான் பண்ணனா ஒரு 25ல பண்ணி தரேன், உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, உங்க பையனோட கூட படிச்சவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க கிட்ட இது பண்றது. பேங்கிங் கிரைம்ஸ் எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எதிராக நிறைய நடக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல அவேர்னஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்துச்சு 2005ல.
அதுல நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதாவது நெய்பர் கூட அவங்களை எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இருக்கு. பட் அதை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். எத்தனை பேருக்கு தெரியுது? யாருக்குமே தெரியல. நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஒரு ஆக்ட் இருக்கு, நம்ம பென்ஷன் வாங்குறதோட சரின்றவங்க இருக்கவங்க இருக்காங்க. பட் இது மாதிரி ஈவன் சைபர் கிரைம்ல கூட அவங்களுக்கு நடக்குது. இங்க வாங்க அங்க வாங்க, நான் இது பண்ணி தரேன், உங்களுடைய பென்ஷன் காசு 1 லட்சம் கொடுத்தா நான் 2 லட்சமா பண்ணி தரேன்னு ஏமாந்த முதியோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம நிகழ்ச்சி மூலியமா நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இது மாதிரிலாம் போய் ஏமாறாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நிகழ்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஃபீட்பேக் மூலமா நமக்கு தெரிஞ்சது. உங்களுடைய பார்வையில சைபர் கிரைம், இணையதள குற்றமும் முதியோருக்கு எதிரான குற்றங்களும் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் உள்ள குற்றங்களாக நீங்க பாக்குறீங்க. தவிர்க்க வேண்டியது, அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இமீடியட் கிரைமாக நீங்க பாக்குறீங்க. சாரநாத், நீங்களும் எங்களுடைய பேனலிஸ்ட், பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்களை புதுசா எங்களுக்கு சொன்ன ஒரு பேனலிஸ்ட்ல நீங்களும் ஒருவர். நீங்க சொல்லணும், இனி வரும் காலங்களில் அதிகரிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள குற்றங்கள் என்ன, அதை தவிர்ப்பது எப்படி, அல்லது நீங்க பார்க்கக்கூடிய பிரதான குற்றமாக இதெல்லாம் அதிகரிக்குங்க, இதெல்லாம் இமீடியட்டா நம்ம அரெஸ்ட் பண்ணணும், இமீடியட்டா அதை ஸ்டாப் பண்ணணும், அல்ல அட்ரஸ் பண்ணணும், அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் நீங்க நினைக்கக்கூடிய குற்றங்கள் அது? அதாவது அதிகரிக்கக்கூடிய குற்றங்கள் என்று சொல்வதை விட உடனடியாக நாம் முகம் கொடுக்க வேண்டிய குற்றம் அல்லது களையப்பட வேண்டிய குற்றம்னு நம்ம பார்க்கணும். அரசுடைய பார்வைக்கு கொண்டு சமூகத்தினுடைய பார்வைக்கும் கொண்டு போக வேண்டியது. இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய நோக்கம் மிக முக்கியமா சமூகத்தினுடைய பார்வைக்கு பல விஷயங்களை கொண்டு போயிருக்கோம். மிக 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 அரிதான, அதாவது மக்களிடம் எட்டப்படாத தகவல்களை ஒரு வழக்கறிஞராக இருந்து நானே பல தகவல் அறியாத தகவல்களை நம்ம பேனலிஸ்ட் மூலமாகவும் பல கருத்துக்கள் மூலமும் நான் தெரிய வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகமாகிட்டே இருக்கு. மிக மிக மோசமான அளவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க சொன்னா பல காரணங்கள், சமூக காரணங்களை நாம் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஹபிச்சுவல் அஃபெண்டிங், அதாவது தொடர் குற்றங்களில் ஈடுபடுவது. இதற்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் மூலமாக நாம் இந்த தொடர் குற்றங்களில் ஈடுபடுவதை எப்படி தடுப்பது? ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, ஒரு சிறு குற்றங்களில் ஈடுபடுவதை விட பெரிய குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுபவர்கள் என்பவர்கள் சமூகத்திற்கும் அரசிற்கும் இந்த நாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, தொடர்ச்சியாக குற்றங்களில் ஈடுபடுறவங்க அமைப்பின் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க. அமைப்பை சிதைக்கக்கூடிய ஆட்களாக உருவெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம பேசியிருக்கோம். அதுல என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கறத ஒரு தொகுப்பா முதல்ல பார்த்தலாம். வாடிக்கை குற்றவாளிகள் யார்? இது ஆக்சுவலி வாடிக்கைன்றதை விட தொடர் குற்றவாளி, அப்படியே ஹாபிச்சுவல் அஃபெண்டர் நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து ஒரு குற்றம் செய்வாரு. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்நாச் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் போயிட்டு ஹவுஸ் பிரேக்கிங் பண்ண மாட்டான், ரோட்ல இருக்கிற செயின் ஸ்நாச்சிங் மட்டும் தான் ஈடுபடுவான். அதே தொடர்ந்து பண்ணுவான். அதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகு ஜெயில போயிட்டு வருவான். அது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் தெரிஞ்சு கூட திருப்பியும் அதே செஞ்சுட்டு இருக்கவங்க தான் நீங்க சொல்ற மாதிரி தொடர் குற்றவாளிகள் சொல்றோம். இப்போ இப்படி தொடர்ச்சியா இவர்கள் குற்றத்துல ஈடுபடுவதற்கான காரணங்கள் என்ன மிஸ்டர் ஜேம்ஸ் ராஜ்? முதல்ல ஆரம்ப கட்டம் சஸ்பெக்ட் ஷீட்னு பேரு. அது போலீஸ் ஸ்டேஷன் நாங்க ஓபன் பண்ணி வச்சு அவனை வாட்ச் பண்றது. அதுக்கு அடுத்தது கேடி ஷீட், நோன் ரிப்ரேட்டர்னு பேரு, தெரிந்தவர்கள் பேரு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வர்றது ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அது 3வது ஸ்டேஜ். சஸ்பெக்ட்ங்கிறது முதல்ல ஒரு தடவை 2 தடவை போலீஸ் நோட்டீஸ்க்கு வர்றான். அப்போ நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே அவனை வச்சுக்கிட்டு அவனுடைய கரண்ட் டூயிங்ஸ் அதுகளை வச்சு ஃபாலோ பண்றது சஸ்பெக்ட் ஷீட்னு பேரு. இது எங்க லெவல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பண்றது. கேடி ஷீட்டுங்கிறது அது நம்பர் ஆஃப் கன்விக்ஷன்ஸ், அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இது இருக்குது. போலீஸ் ஸ்டேண்டிங் ஆர்டர்ல எப்படி ஓபன் பண்றதுங்கிறதுக்கு தனி ஆர்டரே இருக்குது. அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நாங்க கேடி ஷீட் ஓபன் பண்ணுவோம். ஆபீசர்ஸ்ட பெர்மிஷன் வாங்கி அது பண்றது. இன்னொன்னு இருக்குது, அது டோசியர் கிரிமினல் ஷீட்னு பேரு, டிசி. அவன் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பண்றவன், அவன் இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாண்டி அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லயும் பண்றவன். அதுக்கு தான் டிசி ஷீட்னு பேரு. பல்வேறு மாவட்டங்கள்ல குற்றம் செய்யறவன். அதை விட பெரியதுதான் ஹெச்ஓ ஷீட். ஹெச்ஓ ஷீட்டுங்கிறதுக்கு கலெக்டரேட் ஆர்டர்ஸ் வாங்கி பண்றது. இதான் இந்த 4 ஷீட்லயுமே அவங்களுடைய ஃபுல் பர்டிகுலர்ஸ் இருக்கும், அவங்களுடைய கரண்ட் டூயிங்ஸ். சிறைக்கு போயிட்டு வந்தவன் திரும்பவும் ஒரு குற்றத்தை செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த சிறையினுடைய பயன் எங்க வந்திருக்கு? சிறை அவனை திருப்பதுக்காக சிறை கிடையாது. முதல்ல குற்றவாளிகள் அப்படிங்கும் பொழுது இப்ப நாங்க தான் கூட இருக்கிறவங்க, மற்றவங்க கூட இருக்கிறது இல்ல. ஏன்னா அவன் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ், நாங்க ப்ரொஃபஷனல் போலீஸ்மேன். அவனை விசாரிக்கும் போது இப்ப நான் கேள்வி கேட்பேன்னா, உனக்கு வாழ்வதற்கு வேறு வழி செய்து கொடுத்தால் உன்னால் திரும்பி வாழ முடியுமா
அப்படின்னு கேட்டு அவன் ஐயா எனக்கு வழி இருந்தா செய்யறான் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கிடுங்க, அவனுக்கு உடனே ஒரு மாற்று வேலைய இதை ஏற்பாடு பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஆக மாத்திரம். அப்ப அவங்களுக்கு மாற்று தொழில் இல்லாததான் இதற்கு காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு காரணம் தான். சிலர் ஐயா நீ என்ன பண்ணாலும் நான் திருடதான் செய்வேன்னு சொல்லிடுவாங்க ஓப்பனாவே. ஐயா நாங்க வெளியே இருந்தா திருடுவோம், நீங்க உள்ள போட்டீங்கன்னா ஜெயில இருப்போம், இவ்வளவுதான். தொடர் குற்றவாளிகளை, வாடிக்கை குற்றவாளிகளை தடுப்பதற்கு, சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஒரு சட்ட வழக்கறிஞராக நீங்கள் சொல்ல விரும்புவது? இப்போ இந்த மாதிரி கொலை குற்றங்கள் பண்றதுக்கு காரணமே இப்ப திருட்டு கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழ்மை நிலையில இருக்கவன் கொஞ்சம் அதிகமா பணம் பார்க்கணும் அப்படின்றது. ஒரு வாட்டி திருடுவான், மாட்டலன்னு சொன்ன உடனே அந்த பைசா நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையினால தான் இந்த மாதிரி தொடர் குற்றங்கள்லாம் செய்யறாங்க. ஜுடிஷியர்ல வெறுமே குற்றம் வாங்கி தரது இல்ல இந்த பனிஷ்மெண்ட் சிஆர்பிசில சொல்லியிருக்கிற அந்த ப்ரொசீஜர்லாம் மாத்தணும்ன்றது கொஞ்சம் கஷ்டம். சில விஷயத்துல இப்ப நம்ம சிஆர்பிசில நிறைய அமெண்ட்மெண்ட் மாத்திட்டு தான் இருக்காங்க. இது பண்ணணும். இப்ப கூண்டாஸ் ஆக்ட்ல ரேப் கூட கூண்டாஸ் ஆக்ட்ல வந்துருச்சு. அப்ப ரேப் பண்ற இப்ப நம்ம குறையும் இல்லையா, அந்த ரேப் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர் குற்றத்துல வரல. அந்த மாதிரி சில ஒரு கடுமையான ஒரு சட்டத்தினாலையும் போலீஸ் அதிகாரிகளுடைய பார்வையினாலையும் இந்த மாதிரி இந்த அஃபென்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைக்க வழி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடுமையான சட்டங்கள் வேண்டும் அப்படிங்கிறாங்க. திரு ஜேம்ஸ் ராஜ் நீங்க சொல்லணும், நீங்க நிறைய குற்றவாளிகளை திருத்தி இருக்கீங்க. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி குற்றம் ஈடுபடுபவர்கள், குற்றத்தில் ஈடுபடக்கூடிய வாடிக்கை குற்றவாளிகள், இவங்களை திருத்துவதற்கு அல்லது இவர்களை சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு என்ன வழிகள் இருக்கு? அதுக்கு சட்டமே இருக்குது. இப்போ சிட்டியில இதை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்னா சிட்டியை விட்டு அவனை வெளியே அனுப்புறதுக்கு சிட்டி போலீஸ் சைட்ல உங்களுக்கு சட்டமே இருக்குது. அப்போ நான் ஒரே ஒரு தடவை தான் நான் போட்டிருக்கேன் இங்க இருக்கும்போது, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமான இதுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் வாங்கி சிட்டியை விட்டு வெளியே போக சொல்லிடுவோம். அவன் திரும்ப வந்தான்னா அந்த 6 மாசம் அவனை போட்டு நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம். இது அதாவது சட்டத்திலே இடம் இருக்கு. அதே மாதிரி ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஆகட்டும் யாராகட்டும், அவங்களுடைய நோட்டீஸ் ரெசிடென்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி அப்சண்ட் ஆகக்கூடாது, அவன் அவுட் ஆஃப் வியூ போயிட்டான்னா அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்ங்கிறதுக்கு சட்டமே இருக்குது. ஆக இந்த தொடர் குற்றவாளிகளை எப்படி கண்ட்ரோல் பண்றது, போலீஸ் ஆபீசர் நீங்க சொல்லுங்க, அப்படிங்கிறது இருக்கு, சட்டத்திலேயே ப்ரொவிஷன் இருக்கு. அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இப்ப அது சொன்ன மாதிரி அவர் 75 ஆட் பண்றது இல்லைன்னா இல்லையா, அந்த 75 கூட அதுல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். ஏற்கனவே போயிருக்கிறான், என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கும்போது அது அவனை கண்ட்ரோல் பண்றது, எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அது இந்த மாதிரி சட்டத்திலே ப்ரொவிஷன் இருக்கு அதுக்கு எல்லாமே. அதை நாங்க கரெக்டா ஸ்டடி பண்ணி அதை கரெக்டா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது கூடுமானவரை லீகலா அவனை கட்சைல் பண்றது, அவன் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை ஸ்டாப் பண்றது, இதுதான் எங்க ப்ரொஃபஷன். அதை நாங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு தான் இருக்கோம், பண்ணாம இல்ல. ஹேபிச்சுவல் அஃபென்ஸ் நம்ம நிகழ்ச்சியில பேசினதுதான். இதை தவிர்ப்பதற்கு இமீடியட்டாக நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்னவா? இல்ல, அதாவது இப்போ முதல்ல நாம ஒரு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அப்போ இது குற்றவியல் நடைமுறை சட்டத்தை வச்சு பார்க்கும்போது பொதுவா வழக்கில் இருக்கிற சொல் என்னன்னு சொன்னா, 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா சட்டத்துடைய நோக்கம் அது கிடையாது. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கணும் அப்படின்ற நோக்கம் அந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு கிடையாது. நாம அதை தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த சட்டத்துடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு அரசு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் மீது ஒரு வழக்கை தொடுக்கிறது. அப்ப அந்த அரசே ஒரு எல்லா இயந்திரங்களையும் தன்னுள் வைத்திருக்கிற அரசு ஒரு வழக்கை தொடுக்கும்போது அவர்கள் அந்த வழக்கை முழுமையாக நடத்த வேண்டும், மிக முறையாக நடத்த வேண்டும். அப்போ அதற்கு எதிராக இருக்க குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு தனி மனிதர், அவரால் அந்த அரசு இயந்திரத்தை எதிர்கொள்ள முடியாத சூழலில் அவருக்கு சந்தேகத்தின் பலன் கொடுக்கப்படுகிறது. இதுதான் செய்தி. இப்ப இந்த செய்தியை வச்சு பார்த்தோம்னு சொன்னா, பெரிய அளவிலான குற்றங்கள் இருக்கு பாருங்க, அதனோட கன்விக்ஷன் ரேட் நம்ம நாட்டில் எந்த அளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிக 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 குறைவான அளவுல இருக்கு. மிக முக்கியமாக கொலை வழக்குகள். ஒரு கொலை வழக்குல ஒருவர் தண்டிக்கப்படுறாருன்னு சொன்னா அவர் மீண்டும் அதே குற்றங்களை செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு கொலை வழக்குக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகளுக்கு மேலதான் தண்டனை, ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்கு, தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது தொடர்ச்சியாக எப்படி கொலை செய்கிறார்கள்? அப்போ அந்த வழக்கை நடத்துவதில் நமக்கு என்ன சுணக்கம் இருக்கிறது? அப்ப குற்றவியல் நடைமுறை சட்டத்தை நாம் எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ சிறிய வழக்குகள்ல செக்ஷன் 360 இருக்கு, ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் படி மன்னிச்சு விட்டுலாம், இப்படியும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்கு. ஆனா பெரிய வழக்குகள்ல 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள்ல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத குற்றவியல் நடைமுறை சட்டம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. அவை எல்லாமே நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ், அதாவது பாதிக்கப்பட்டவரே விரும்பினாலும் அந்த வழக்குகளை திரும்ப பெற முடியாதுன்றது எதற்கு சொல்றாங்க அப்படின்னா,
பாதிக்கப்பட்டவரே திரும்ப பெற்றுக் கொண்டாலும் இது சமூகத்திற்கு எதிரான குற்றம், அரசுக்கு எதிரான குற்றம், ஒரு அமைப்புக்கு எதிரான குற்றம் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறதால இதை தனி மனிதன் தீர்மானிப்பதற்கு விடக்கூடாதுன்றதுக்காக தான் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இந்த மாதிரி பிரிவுகளை வச்சிருக்காங்க. அப்ப இதை நாம பயன்படுத்தணும், சமூகம் பயன்படுத்தணும், அரசு பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் சொன்னா, பெரிய குற்றங்கள் மீது கவனம் செலுத்தணும், பெரிய குற்றங்களை நடத்துவதற்கான ஒரு முறையான அமைப்பை ஏற்படுத்தணும். இப்ப நான் அதை ஏற்கனவே கூட நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒருவர் கைது செய்யறாரு, ஒரு ஐஓன்னு சொன்னா அந்த ஐஓ இந்த காவல் நிலையத்திலிருந்து வேற காவல் நிலையத்துக்கு போயிடுவாரு. அப்ப இந்த கொலை வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவர் தான் சாட்சி சொல்ல வரணும். அப்போ அந்த அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற கோர்ட்டுடைய பொறுப்புகளை பார்க்கிற கோர்ட்டாளின்னு சொல்லப்படுறவரு அந்த சாட்சிகளை அழைத்து வர வேண்டிய வேலை. அவர் ஒரு தனி மனிதர், அவர் போய் அந்த சாட்சிகளை அழைத்து வரணும், அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்போ சிறிய வழக்குகள்ல கன்விக்ஷன் ரேட்டுக்காக ப்ளீட் கில்ட்டி, குற்றத்தை ஒப்புக்கொள்கிற தன்மையோடு வழக்கை நடத்துகிற காவல்துறை, பெரிய வழக்குகள்ல தன்னுடைய பலம் குறைவால, டியூ டு லேக் ஆஃப் ஹியூமன் ஃபோர்ஸ், மேன் பவர் இல்லாததால என்ன பண்றாங்க, பெரிய வழக்குகளை பல நேரங்களில் கோட்டை விடக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்ப அந்த பெரிய வழக்குகளை மிக முறையாக நடத்துவதற்கான அமைப்பை உருவாக்கணும். சாட்சிகளை பாதுகாப்பதற்கு, சாட்சிகளை கொண்டு வருவதற்கு, முறையாக வழக்கை நடத்துவதற்கு நம்ம கிட்ட அந்த விசில் ப்ளோவர்ஸ் பாலிசி அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கத்தானே செய்கிறது சாட்சிகளை பாதுகாப்பதற்கு. இல்ல, சட்டங்கள் இருப்பது, சட்டங்கள் அதாவது எப்பவுமே ஒண்ணு என்னன்னா, ஒரு சட்டம் என்பது ஒண்ணு, அதை செயலாக்கம் செய்வது என்பது இன்னொன்னு, அதை எக்ஸிக்யூட் பண்றது. அந்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன? அப்ப எங்க நமக்கு எங்க சிக்கல் ஏற்படுது? இப்போ ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேல அதிகம் இருக்கக்கூடிய வழக்குகளை செஷன்ஸ் கோர்ட் விசாரிக்குது. அது கீழமை நீதிமன்றத்திலிருந்து கமிட்டல் ஆகி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகுது. அப்ப அந்த செஷன்ஸ் கோர்ட்ல ஏன் அதை நடத்துறாங்க, ஏன் அந்த மாதிரி வழக்குகளுக்கு அப்படி ஒரு நீதிமன்றத்தில் நடத்துறாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய குற்றங்களா பார்க்கப்படுவதால அப்ப அந்த வழக்குகளை நடத்துவதற்கான தனி கவனம் நாம் செலுத்தணும். அப்ப நீங்க சொன்ன இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாத்தையும், இப்படி இருக்கிற நடைமுறைகள் எல்லாத்தையும் முறையாய் செயல்படுத்துவதற்கான அமைப்பு நம்மிடம் இருக்கிறதான்னு பார்த்தா இல்ல, அப்படின்றதுதான் மிகப்பெரிய சிக்கல். ஏன் இல்லன்னு சொல்றேன்னு சொன்னா, இந்த வழக்குகள்ல இப்ப மிக முக்கியமான பாத்தீங்கன்னா, ஒரு கொலை அல்லது ஒரு கொலை முயற்சி அல்லது ஒரு கற்பழிப்பு போன்ற வழக்குகள்ல அந்த சம்பவம் நடந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கான காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக அதிகமான காலகட்டமா இருக்கு. ஏனென்றால் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான சூழல் காவல்துறையில இல்ல. அப்போ அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற காலகட்டத்துக்குள்ள பல்வேறு மாற்றங்களை அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த சாட்சிகளை கொண்டு நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அந்த சாட்சிகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, அப்படி அந்த உறுதிப்படுத்துவதற்கான அமைப்பு முறை இங்க இருக்குதான்னு பார்த்தா அப்படி இல்ல. அப்ப இதெல்லாம் கொலை, பாலியல் பலாத்காரம் போன்ற தனி அமைப்பு தேவைப்படுகிறது. தனி அமைப்பு, ப்ராசிக்யூஷன் வழக்கை நடத்தி கொண்டு போவதற்கே ஒரு தனி அமைப்பு தேவைப்படுகிறது, கண்காணிப்பதற்கு. இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால்தான் இப்படிப்பட்ட கொடூரமான குற்றங்களை தடுப்பதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்த முடியும். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி இது. இதுல நம்முடைய பயணம் எப்படி இருந்தது, நம்மோடு பயணித்த பேனலிஸ்ட் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்க போறேன். திரு அலெக்சாண்டர், உங்ககிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த அம்சம் அல்லது நீங்கள் இதில் புதிதாக பார்த்த அம்சம் ஏதாவது இருக்கா? இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒட்டுமொத்தமா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு முழுக்க ஒரு மாறுபட்ட வித்தியாச அனுபவமா தான் இருந்தது. குறிப்பா கடந்த கால புள்ளி விவரங்களை நாங்கெல்லாம் எங்களை மாதிரி களத்துல வேலை செய்யும் பொழுது அதை ரெஃபர் பண்ணி ஒரு நிகழ்ச்சியின் பொழுதோ ஒரு பயிற்சியின் பொழுதோ தான் சொல்லுவோம். ஆனா இந்த புள்ளி விவரங்கள்லாம் வெகுஜன மக்களுக்கு போய் சேருதா அப்படின்ற ஒரு வருத்தம் எங்களை போன்ற பயிற்சியாளர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும். ஆனா இதை ரொம்ப எளிமைப்படுத்தி இந்த பிரச்சனையும் நம்ம பேசலாம், இத்தனை புள்ளி விவரங்களும் மக்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை முதல் முன் வச்சது இந்த நிகழ்ச்சியா தான் இருக்கும். அது அந்த ஒரு விஷயத்தை காட்டி நம்ம பயமுறுத்தல, அதை எளிமைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு அதுதான் முக்கியம். டேட்டாஸ் ஏன் எல்லாரும் எடுக்க மாட்டாங்கன்னா அதுக்கு உள்ள ஒரு பயம். ஆனா அது ரொம்ப எளிமைப்படுத்தி இந்த குற்றத்துக்கு பின்னணி என்னவா இருக்கும், அதை எப்படி தடுக்கலான்ற ஒரு பிரிவென்டிவ் மெஷர்ஸ் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி போனது மிக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அது இல்லாம இன்னைக்கு குழந்தைகள் மீதான வன்முறை, குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை, மனித கடத்தல் போன்ற ஒரு தெரியாத பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா கொண்டு சேர்த்தது உள்ளபடியே பெருமைக்குரிய விஷயமாவும் ஒரு அவசியமான அவசியமான நேரத்துல செஞ்சதாகவும் நான் நினைக்கிறேன். நன்றி திரு அலெக்சாண்டர். திருமதி கஜலட்சுமி ராஜேந்திரன், நீங்க சொல்லணும், இந்த நிகழ்ச்சியினுடைய பயணம், எங்களோடு நீங்கள் பயணித்த இந்த காலங்கள்ல உங்களுக்கு பிரமிப்பாக இந்த நிகழ்ச்சி பற்றி தோன்றியது அல்லது இந்த நிகழ்ச்சி வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க அனுபவிச்ச ஒரு விஷயம்? அந்த ஒரு வாட்டி நம்ம அந்த தற்கொலை பத்தி பேசும்போது அந்த ஸ்னேகா அமைப்புல இருந்து வந்தவங்க சொன்ன விவரங்கள்லாம் ரொம்ப அதிகமா எல்லாருக்குமே இப்போ எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது.
தற்கொலை காரணம் என்னன்னு ஒரு காரணம் இல்ல, எல்லாமே சொன்னது நமக்கு என்னதான் நாங்க லாயர்ஸா இருந்தாலும் அது ஒரு புதுமையான கருத்துல அவங்க சொன்னதா நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இம்மிடியட்டா கவுன்சிலிங் வேணும்னா அட் எனி டைம் என்ன கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் உண்மையிலே பிரமிப்பா இருந்துச்சு. அதே போலவே வந்து அந்த டாக்டர் பிரபாகரன் வந்து பேசினாரு, சைல்டு அபியூஸ்ல வந்து எப்படிலாம் அபியூஸ் பண்றாங்க, அது ஒரு தரப்பட்ட மக்கள் மட்டும்தான் பண்றாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கும்போது அவ்வளவு டீப்பா எங்களுக்கு எல்லாம் தெரியாது. இதை பார்த்து வந்து எங்களுக்குள்ள கோர்ட்ல இருக்கவங்க கூட இது வந்து ஒரு வித்தியாசமா ஒரு அபியூஸாவே எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. பேட் டச்னா என்னதுன்றத பத்திலாம் அவர் நல்லா சொன்னாரு. குட் டச் எப்படி, குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், ஒரு குழந்தை தனியா இருந்தா அது இதுல சஃபரா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன விவரங்கள்லாம் பார்க்கும்போது சைக்காலஜிக்கல் நிறைய இதுல எங்களுக்கு கிடைச்சது. நாங்க வழக்கு நடத்துறது கூட இது ஒன்று எங்களுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி திருமதி கஜலட்சுமி ராஜேந்திரன். திரு கருணாநிதி, ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், நீங்க எங்களோட நிறையவே பயணிச்சிருக்கீங்க. நீங்கள் சொல்லணும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி? பொதுவாக காவல்துறையில இந்த ஆனுவல் கிரைம் ரிவ்யூன்னு பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவோம். அந்த வேலையை ஒரு மீடியா செய்யறதுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன். எந்த மீடியாவும் இவ்வளவு தரவா அனலைஸ் பண்ணதுல அது ரொம்ப நல்ல சர்வீஸ். இது பொதுவாக அந்த குற்றங்கள் குறைவதற்கு ஒரு காவல்துறையினர் போய் பொதுமக்கள்கிட்ட பேசணும். பொதுமக்களுக்கு அவர்களுடைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுமக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. காவல்துறையிட்ட போகாதனாலதான், காவல்துறை தவறான எண்ணங்கள் இருக்கிறதுனாலதான் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் காவல்துறை சிறப்பாக செயல்படவே முடியாது. அந்த ஒரு சேவையை உண்மையிலே இந்த நிகழ்ச்சி செய்திருக்கும் நம்புறேன். எப்படின்னு கேட்டீங்க, எனக்கு நிறைய வாய்ப்பு, அதாவது சர்வீஸ்ல உள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்து மீடியாவில் வந்து பேச முடியாது. அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் படி. அதனால அவங்க பேச மாட்டாங்க. என்ன போல ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தான் சொல்ல முடியும், இல்ல பொறுப்புல இருக்க அதிகாரிகள் பேச முடியும். அந்த வாய்ப்பை வந்து இந்த தந்தி டிவி கொடுத்ததுக்காக உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம். காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் செய்த ஒரு சேவையா தான் நம்ம கருத வேண்டி இருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். என்னால தெரிஞ்ச வரைக்கும் இவன் நம்மளோட இந்த பேனலிஸ்ட் கூட அவரவர்கள் ஃபீல்டில் உள்ளவங்கிறது தான் சொல்றாங்களே தவிர காவல்துறையினருக்கு உள்ளது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப எனக்கே கூட கோர்ட்ல அவங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்டிஸ் எனக்கு தெரியாது, அவங்க சொல்லும் போதுதான் தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்க பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு உண்மையிலேயே நல்ல நிகழ்ச்சி. இது வந்து பொதுமக்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் இன் ஃபியூச்சர் இந்த கிரைம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க எல்லாம் வந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு, காவல்துறை நோக்கி போகணும். அதாவது காவல்துறைக்கு நான் போற வழக்கமே கிடையாது, போறது எனக்கு பிடிக்காது, போறது கேவலம் அப்படின்லாம் நினைக்க கூடாது. காவல்துறையினர் வந்து காவல்துறையினர் தான் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். காவல்துறைக்கு போறதுக்கு பயப்படுறவங்க யாருன்னா குற்றவாளிகள் தான் பயப்படணும். குற்றம் செய்தவர்களுக்கு தான் காவலர்கள் சும்மா சுப்பனமா இருக்கணுமே தவிர நல்லவர்களுக்கு, பொதுமக்களுக்கு காவல்துறை எப்போதுமே நண்பன் அப்படிங்கறதா. காவல்துறை சார்பில் நடக்கக்கூடிய ஆனுவல் ரிவ்யூ மீட்டிங், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்க நிகழ்ச்சியில கிடைச்சதா அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமாக பொதுமக்களுக்கு எண்களை காட்டி பயமுறுத்தாம அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இதை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதா. இனி வரும் காலங்களில் குற்றங்களினுடைய எண்ணிக்கையை நாங்கள் எப்போதும் சொல்வது போல குறைப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் கூட. நன்றி திரு கருணாநிதி. திரு சாரநாத், நீங்க சொல்லணும் உங்களுடைய பயணம் எங்கள் நிகழ்ச்சியில் எப்படி இருந்தது? அதாவது ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில வந்து நாங்க வந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு பேப்பராகவும் வழக்காகவுமே பார்த்துட்டு வந்துருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து இந்த புள்ளி விவரங்கள் இருக்குல்ல, இந்த புள்ளி விவரங்கள் வந்து உண்மையிலே நம்மளுடைய முகத்துல அரைகிற மாதிரியான புள்ளி விவரங்கள், சமூகத்தில் நடைபெறுகின்ற குற்றங்கள் அவலங்களை பற்றிய பறைசாற்றுகிற ஒரு புள்ளி விவரங்கள். ஆனால் அதையும் மீறி, அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, நேரடியாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவங்க இருக்காங்க பாருங்க. தாங்கள் பட்ட கஷ்டங்களை, இந்த சமூகத்துல இந்த குற்றங்கள் நடைபெறுவதற்கான முறை எப்படி எப்படிதான் நடைபெறுவதுன்றத அவங்க அதுக்கு பகிர்ந்துகிட்ட முறையும் ரொம்ப வந்து எல்லோரையுமே வந்து யோசிக்க வந்து பெரிய படிப்பினையா அமைஞ்ச விஷயம். கல்கட்டாவில் தன்னால் காதலிக்கப்பட்டவனால் கடத்தி வரப்பட்டு பல நகரங்களில் விபச்சாரத்துக்கு தள்ளப்பட்ட பெண் தன்னுடைய தான் கடந்து வந்த பாதையை சொன்ன விதமும், இனி இங்கேயே இருந்து ஒரு பணி செய்யக்கூடிய மனதைரியத்தை பெற்ற அந்த நிலையும் விளக்கியதுன்றது வந்து உண்மையிலே சமூகத்திற்கு ஒரு பெரிய படிப்பினை. அதே போல பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண், வீட்டு வேலைக்கு அழைத்து வரப்பட்டு பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண், தன்னுடைய தங்கை குடும்பத்தை கூட இப்பொழுது பார்த்தேன், அவர்களோடு பேசுகிறேன் என்று சொல்லி, இந்த மாதிரி இத்தனை லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு வெளியில வந்து வாசல்ல வந்து தன்னுடைய கதையை சொல்லக்கூடிய துணிவை பெற்றிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் வந்து ஒரு குற்ற சம்பவங்கள் இருந்தும்
சமூகத்திலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினையா நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், அந்த திருநங்கை பேசினாங்க. அவங்க வந்து சமூகத்தால எந்த அளவு புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகமாக இருந்தோம், காவல்துறையில தங்களுக்கு தீங்கு இழைத்த ஒருவர் மீது துணிந்து காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கக்கூடிய அளவு துணிவு பெற்றிருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னா, இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு வந்து அதிர்ச்சியையும் நமக்கு ஒரு தயக்கத்தையும் ஏற்படுத்தினாலும், இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வெறும் விக்டிமா இல்லாம அதிலிருந்து மீண்டெழுந்து போராடக்கூடிய துணிவை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய சான்றாக. புள்ளி விவரங்கள் ஒரு முகத்தில் அறையக்கூடிய மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் கூட, மேலும் இந்த நிகழ்ச்சியில வந்து தங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துகிட்டவங்க, அதை நீங்க மென்ஷன் பண்ணீங்க. நிச்சயமா அது இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கக்கூடாதுன்னு அவங்க உண்மையிலேயே கருதியதுனாலதான் அவங்க முன் வந்து பேசினாங்க. மேலும் இந்த மாதிரியான குற்றங்களிலிருந்து குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வருவதற்கான ஒரு தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தது. மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்தது. வெரி குட் அப்ரிசியேஷன் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். நன்றி திரு சாரநாத். தந்தி டிவியினுடைய இந்த புது முயற்சிக்கு உத்வேகமாக ஆதரவாக இருந்த பேனலிஸ்ட் நீங்க எல்லாம் இது சாத்தியப்பட்டிருக்காரு. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அழகா காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னா இதுக்கு பின்னால உழைத்த இந்த டெக்னிக்கல் டீம் அவங்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இது போன்ற ஒரு புதிய முயற்சிக்கு உங்களுடைய பேராதரவை அளித்த பொதுமக்களுக்கு எங்களுடைய கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்றது ஒரு நல்ல நோக்கம் கொண்ட ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Yeah.